பெருமாள் எப்படி பொழுதுபோக்குவனா சீதை இடத்துல பேசுவான். சீதை, நம்ம அயோத்தியில இருந்தோமே, அதெல்லாம் உனக்கு மறந்து போயிடுதா? அயோத்தியில எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். லக்ஷ்மணன்ட்ட சொல்லுவான், லக்ஷ்மணா உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த புறத்துல நம்ம எவ்வளவு ஆனந்தமா இருப்போம் அப்படின்னு பெருமாள் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் அயோத்தியில தாங்கள் எப்படி இருந்தோங்கிறத பேசிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு காட்டுல வெகு தூரத்துல புழுதியெல்லாம் உண்டானது, துக்கங்கள் எல்லாம் வேகமா ஓடினது. உடனே பெருமாள் சொன்னா லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா என்னவோ மிருகங்கள் எல்லாம் இவ்வளவு வேகமா ஓடுறது, எங்க பார்த்தாலும் புழுதி உண்டாருது, என்ன நடக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை வேறு தேசத்து ராஜா யாராவது இங்க வந்திருக்கானா, வேட்டையாட வந்திருக்கானா, என்ன நடக்கிறதுன்னு தெரியலையா லக்ஷ்மணா, என்ன நடக்கிறது நீதான் பார்க்கணும்னு சொன்ன உடனே பக்கத்துல ஒரு பெரிய மரம், மரத்துக்கு மேல லக்ஷ்மணன் ஏறினான். மேல ஏறி பார்த்தவன் உடனே கீழே இறங்கினான். வந்து பெருமாள் ராமனை சேவிச்சான். அண்ணா நான் போயிட்டு வரேன். லக்ஷ்மணா எங்க போறாய்? அண்ணா நான் யுத்தத்துக்கு போறேன். என்ன நடந்தது? யுத்தத்துக்கு போறேங்கிறிய, இப்ப யார் வந்திருக்கா? அண்ணா வெகு தூரத்துல ஒரு தேர் வருது, அந்த தேர்ல இக்ஷ்வாகு குல கொடி அண்ணா தெரியறதண்ணா. இப்ப எனக்கு புரிஞ்சு போயிடுத்தோ. இப்ப யார் வரா தெரியுமா? நம்ம காட்டுக்கு துரத்தி அனுப்பிச்சானே பரதன், அவன் நாம உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிறதுனால காட்டிலேயே நம்ம கொல்லணும்னு வந்திருக்கான். நம்ம எல்லாருக்கும் எவன் துக்கத்தை உண்டு பண்ணினானோ அந்த பரதன் இப்ப வந்துருக்கான்னு நினைக்கிறேன். அவனை போல பாவி இந்த உலகத்துல கிடையாது. ஆகவே மதம் பிடித்த யானை ஒரு மரத்தை எப்படி கீழே தழுகிறதோ அதே போல அதோ பரதன் வரானே, அந்த பரதனை ஒரு க்ஷணத்துல நான் கொன்னுடுறேன் அண்ணா அப்படின்னு சொன்னான் லக்ஷ்மணன். அப்பதான் பெருமாள் சொல்றான், லக்ஷ்மணா எனக்கு எப்போதுமே ரொம்ப கோபம் வருது லக்ஷ்மணா, உடனே உன்னை நன்னா தெரிஞ்சுக்கோ. பரதன் எதுக்காக வரான் தெரியுமா? அயோத்திக்கு வந்திருக்கான், என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். தாயார் ராமன் காட்டுக்கு போயிட்டான்னு சொல்லியிருக்கா. அண்ணாவை பார்க்கணுங்கிற ஆசையினால என்ன பார்க்க வரும். பரதன் விரோதின்னு சொல்றியே லக்ஷ்மணா, பரதனை கொன்னும் அந்த ராஜ்யம் எனக்கு கிடைக்கணுமா? நாளைக்கு உபன்யாசம் பண்றவா என்ன சொல்லுவா தெரியுமா? கைகேயி பரதனுக்கு ராஜ்யம் வாங்கி கொடுத்தா, பரதன் சித்திரக்கூடம் போனான், ராமன் பரதனை கொன்னு ராஜ்யத்தை எடுத்துட்டான்னு சொல்லிடுவாளே. லக்ஷ்மணா ஒன்னு சொல்றேங்களு, நீ சந்தோஷமா இருக்கணும், பரதன் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு ராஜ்யம் வேணுங்கிறதோ ராஜ்யம் இல்லாம இருக்கிறதோ, ராஜ்யம் வா வனவாசோவா வனவாசோ மகோதயா, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் எதையும் பண்ணுவேனே. பரதனும் சத்ருகுணனும் வேகமாக வரா. இந்த யுகத்தினுடைய முடிவிலேயே சூரியன் எப்படி இருப்பானோ அது போல பெருமாள் உட்கார்ந்து இருக்கான். ஜடை வரவுரி மாந்தோல் அப்படி இருக்கிற பெருமாளை பார்த்த உடனே அப்படியே கீழே விழுந்தான். கோன்னு கதறினான் பரதன். இப்ப பெருமாள் பரதனை பார்த்து கேட்கிறான். முதல் கேள்வி கேட்டான், பரதா அப்பா சௌக்கியமா இருக்காரா? பரதன் சொன்னான், அண்ணா நீங்க காட்டுக்கு போனேன், உங்களை பிரிஞ்ச துக்கத்தினால தகப்பனார் உயிரை விட்டுட்டார், தகப்பனார் இல்லாம ஆயிட்டாரே அண்ணான்னு அழுதான் பரதன். அப்பதான் ராமன் சொன்னானா, என்ன பிரிஞ்ச துக்கத்தினால எங்க அப்பா உயிரை விட்டுட்டார், எங்க அப்பா உயிரை விட்டார்னு கேட்டுண்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கேனே.